அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த இந்த மைக்கை இப்படித்தான் எடுத்து பேசணும். ஆனா நான் இந்த பக்கத்துல நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிழை. தெரியல. கவனிங்க, பிழை முதல்ல பாவத்துக்கு முன்னாடி நீ எது தெரியாம செஞ்ச தெரிஞ்சு செஞ்சன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்குற. உணர்கிற மனுஷன் யார்? உன் பிழைய உணர்கிற மனுஷன். நான் என்ன பிழை செய்தேன், எதை நான் தெரியாதுன்னு நினைச்சு செய்கிறேன் அப்படின்னு நீ கொஞ்சம் பாருவேன். அது என்னவா மாறி இருக்கும் தெரியுங்களா? மறைவான குற்றமாக அது மாறும். பிழை எதுவா மாறும்? முதல்ல செய்யும் போது நீங்க தெரியாம தான் செய்வீங்க. ஆனா அதே காரியத்தை மறுபடியும் செய்யும் போது அதை மறைஞ்சு செய்வீங்க. தீமை செய்யறவங்க வெளியரங்கமாவ செய்யறாங்க. தீமை வந்துருச்சுன்னு எப்படிங்க தெரியும்? மறைஞ்சு செய்வாங்க. நேரல என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு ஆளை குத்தணும்னா எங்க இருக்க வேண்டி இருக்குது? மறைஞ்சு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்யறப்ப நீ எங்க இருந்தன்னு கேட்கிறாரு. மறைஞ்சு இருந்தியா வெளியரங்க மறைஞ்சியா? பாத்தீங்களா எங்க போயிடுறோம்? நம்மளை மறைக்கிறோம். ஆமா இல்லைங்களா? ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிபர் மீட்டிங்ல ஒரு தம்பி கேட்டார், சிகரெட்டு பிடிச்சா தப்பா பாஸ்டர்? யார்பா தப்புன்னது? நடு வீட்டுல தான் குடிக்கணும், வெளியில குடிச்சாதான் தப்பு. இல்லையா? எது தப்பு ரைட்டு? நடு வீட்டுல பிடி. உங்க அப்பா அம்மா இருக்கும் போது மாமா சித்தப்பால வர வச்சுட்டு ஊது. இருதயம் அது ஊதுன்னு என்ன பண்ணுதா? சொல்லுதா? இல்ல. திருட்டுத்தனமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு இருந்துகிட்டு இந்த மறைவா நீ செய்யறவாரு, அதுதான் தீமை. அப்போ உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு பகுதி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் அந்தரங்கம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் வெளியரங்கம் தான்.